பாட்டிக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி குட் மார்னிங் சொல்லி சலிப்பாக சொல்கிறாங்க. அதை விஜய் நோட் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தா இன்னும் கோவமாக இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்காங்க பாட்டியை. அப்போ வந்து காவேரி பேசுகிறாங்க. என்ன தான் வீட்டுக்கு வர சொல்கிறீங்க, கோவம்லாம் குறைஞ்சிருந்தீங்க, இப்போ ஏன் காலையில் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மேலாம் எனக்கு ஒன்றும் கோவம் குறையலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பாட்ட பேசுகிற மாதிரி காவேரி வந்து, இங்கே பாரு வயிற்றுக்குள்ள பாப்பா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன பேசுனீங்கன்னு. நீங்கள் என்னால் கோவமாக பேசுனீங்கன்னா அதையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்டு வந்து வெளியில் வந்த பிறகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பாட்டி வந்து, பாப்பா நான் உன் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லை, உங்கள் அம்மா மேலே தான் எனக்கு கோவம், அதனால் உன் மேலாம் எனக்கு கோவம் இல்லை, நீ சீக்கிரம் வா, உன்னை நான் வந்து தூக்கி கொஞ்சறதுக்காக தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து பார்க்காரு, என்னடா இவங்க 2 பேரும் மாற்றி சண்டை போகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து சரிவா நம்ம ஆஃபீஸ் போகணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க காவேரி சொல்கிறாங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு கேட்குறாங்க. எதுக்கு உங்கள் வீட்டுக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லி பாட்டி கோவமாக கேட்குறாங்க. அதுக்கு வந்து பாட்டி, இல்லை எங்கள் அம்மா வந்து தீபாவளி பலகாரம்லாம் சொல்கிறேன்னு சொன்னாங்க, அதுவும் நான் போன வருஷம் சொல்லலை, இந்த வருஷமாக சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சுட்டாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா நினச்சி ஏதாவது வருத்தப்படுவாங்க, நான் போய்ட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நீ எப்படி போவ அப்படின்னு கேட்டால், ஆட்டோவில் நான் போய்ட்டு வரேன், ஒன்றும் வேண்டாம், விஜய் கூட்டு வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து காவேரி வந்து, சரி ஓகே இப்போ நம்ம போய்ட்டு வரலாமா, விடை கொடுக்கிறேன், நன்றி வணக்கம்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பாட்டி வந்து சரி போய்ட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி சும்மா விளாட்டா பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் விளாட்டா பேசுகிறீங்களா சீரியஸாக பேசுகிறீங்களான்னு எனக்கு தெரிய ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இந்த சீரியல் போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.